எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாள் 20 நாளுக்கு முன்னாடியே வந்து ஒயின் ஷாப்லாம் மூடி வச்சிருந்தோம். ஏன்னா இப்போ சண்டை போடுறவங்க எல்லாருமே பார்த்தா சுயநடியோட யாரும் சண்டை போடுறதில்ல. போதையில் இருக்கிறவங்க தான் ஒரு சண்டை போடுறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. காசு கொடுத்துட்டு வந்து ஓட்டு போடுற விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா வந்து காசு கொடுத்தவொடனே வந்து தண்ணி அடிக்க போயிடறாங்க. தண்ணி அடிக்க போயிட்டு வந்து அப்புறமா அந்த லைனை மீறி வந்து போயிட்டு இந்த கட்சி தான் ஓட்டு போடணும், அந்த கட்சி தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அப்புறமா வந்து அங்கேயே வந்து ஒரு பெரிய கலவரம் உண்டாக்கிறாங்க. எலெக்ஷன் நடக்கும்போது போலீஸ் மட்டும் இல்லாமல் கட்சிக்காரங்களுக்கும் இது முக்கியமான பங்கு வகிக்கணும். அவங்களுக்கும் இந்த ஒரு ஃபேர் எலெக்ஷனாக நடத்தணும்னு அவங்களும் ஆசைப்படணும். எலெக்ஷன் பூத்துலேருந்து 100 மீட்டர் வரைக்கும் எந்த ஒரு லைன் போட்டிருப்பாங்க. அந்த லைன் வரைக்கும் எந்த கட்சிக்காரங்க யாரும் உள்ளே வந்து அவங்கள வந்து கூட்டின்னு போகக்கூடாது ஓட்டு போகிறதுக்காக. வெஹிக்கல்ஸ் வந்து அந்த எலெக்ஷன்ஸ் கவுட் முன்னாடி அந்த வெஹிக்கல்ஸ் நிற்கிறது, இந்த கட்சி வண்டிகள் நிற்கிறது, அப்புறம் அந்த ஆளுங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, இது மாதிரி என் கட்சி ஓட்டு போடு. இப்போ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசில் ஒரு கருத்து இருக்கும். அதை வந்து பொதுவாக இது பண்ணாமல் சரி இவங்க சொல்லிட்டாங்க, அந்த டைமில் வந்து ப்ரெஷரில் இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்களும் ஓட்டு போட்டுடுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் அவங்க இவங்களுக்கே ஓட்டு போடுற மாதிரி தான் வரணும்.